ஓகே, எனக்கு பேராசிரியர் எனக்கு இன்னொரு சந்தேகம். வக்ஃபு திருத்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது, அமலுக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் அதை திரும்ப பெறணும்னு சொல்லி நீங்கள் இந்த பேரணியில் முக்கியமான முழக்கமாக வைக்கிறீங்க. அது சாத்தியமா சார்? நிச்சயமாக சாத்தியம். நான் மிக தெளிவாகவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெறுவார்கள். அந்த ஆட்சியில் மத்திய அரசுல பாரதிய ஜனதா கட்சியோட அரசுல நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அவங்க திரும்ப பெறுவாங்க. திரும்ப பெற முடியுமா? அப்படி அதற்கு நிச்சயமா பெற முடியும். அதுக்கு முன்னுதாரணத்தை சொல்ல விரும்புறேன். வேளாண்மை மக்களுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை இதே மோடி அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து விவசாய பெருமக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தினார்கள். 1 மாசம் 2 மாசம் இல்ல, பல மாதங்கள் அந்த போராட்டம் நீடித்தது. அதனுடைய இறுதியில மோடி அரசு பணிந்து அந்த 3 வேளாண் சட்டங்கள், அதுல விவசாயிகள் சொன்னக்கூடிய திருத்தங்கள் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களுடைய போராட்டம். வந்து தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 தினங்களுக்கு முன்பு பீகார் மாநிலம் பட்னாவினுடைய தலைநகரம் பட்னாவில் மிக எழுச்சியாக லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொண்ட போராட்டம் நடைபெற்றது. அதுல வந்து வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதில் நியாயத்தை உணர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ், அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, இடதுசாரி கட்சிகள் எல்லாரும் அந்த பேரணியில வந்து பங்கு கொண்டாங்க. எனவே ஒரு ஜனநாயக நாட்டில் கொண்டு வரப்பட்ட கூடிய சட்டங்கள், மக்கள் விரோத சட்டங்கள் திரும்ப பெறப்படுவதுங்கிறது புதுசாங்கிறது இல்லை. அது யதார்த்தமாக இந்த போராட்டங்களின் காரணமாக, மக்கள் அழுத்தத்தின் காரணமாக அரசு அதை திருத்தி இருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் வந்து இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடிக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ வேளாண் திருத்த சட்டங்கள் திரும்பப்பட்டதற்கு அங்கே பெரிய அளவில் செங்கோட்டை முற்றுகை, உத்தரப்பிரதேசம் அந்த டெல்லி பார்டரில் போராட்டம், துப்பாக்கிச்சூடு, நிறைய பேர் தொடர் போராட்டங்கள் நடைபெறுது. அந்த அளவுக்கு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அந்த திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறாங்களா சார்? ஏன்னா ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா, வக்ஃபு வாரிய சொத்துக்களால் நாங்கள் வந்து அந்த அதில் உள்ள ஏழை எளிய முஸ்லீம்களுக்கு அது உரிய பலன்களை அந்த நிலத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் பங்கு இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு நடுத்தர இஸ்லாமியர்கள் அது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த எந்த விதமான பலனும் அதில் கிடைக்கல. ஒரு கணவனால் இழந்த ஒரு விதவை பெண்ணுக்கோ அல்லது ஏழை எளிய இஸ்லாமிய மாணவர்களுக்கோ மருத்துவ சிகிச்சையோ கல்வி உதவியோ இந்த வக்ஃபு வாரிய வருமானத்தின் மூலமாக பெரிய அளவில் கிடைப்பதில்லை. ஒரு சிலர் மட்டுமே இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை வந்து அனுபவிக்கிறார்கள், நிர்வகிக்கிறார்கள், அதனுடைய உண்மையான பலன் கிடைப்பதில்லை என்ற ஒரு விமர்சனமும் இருக்குது சார். அதனால் ஒரு முழுமையாக இந்த மக்கள்கிட்ட அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கான அந்த எதிரான கருத்துக்கள் அல்லது அவர்களுக்கு அதில் உள்ள பாதிப்புகள் ஆகியவை போய் சேர்ந்திருக்கா, ஏற்றுக்கிறாங்களா, அதான் ஒரு சந்தேகமாக இருக்குது சார். அந்த நீங்க கேட்டது நல்ல கேள்வி. வக்ஃபு நிர்வாகங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இருக்கு பாருங்க, இது இந்த கான்செப்ட் ஆஃப் வக்ஃபு என்ற அந்த அறக்கொடை, அந்த தத்துவத்தையே எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். உதாரணமாக சொல்லணும்னா உமீட் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு வந்து உண்டாக்கி இருக்காங்க. அதாவது இணைய வலைவாசல். அதுல இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபு சொத்துகளும் ஆவணங்களோடு திரும்ப பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவணங்களோடனா 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசலா இருக்கட்டும் அல்லது சர்ச்சா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும் இருக்காது. இப்ப இந்த ஆவணங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? எனவே அந்த ஆவணங்கள் இல்லை என்று சொன்னதன் காரணமாக அந்த வக்ஃபு சொத்துக்களை வந்து கபலீகரம் செய்ய வேணுங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த வக்ஃபே இல்லாத போது அப்புறம் எங்க வந்து நிர்வாகம் இருக்கும்? வக்ஃபையே ஒழிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அவங்க கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது எப்படி சாத்தியம்? 2வது, நீங்க கேட்டீங்க இந்த வக்ஃபு வாரியத்தினால எங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு. அது தவறான கருத்து. உதாரணமா நான் சொல்லணும்னா, தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் சார்பாகவே கல்வி உதவி தொகை வந்து வழங்கி வருகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இது போன்று பல்வேறு மாநிலங்கள்ல ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய
அந்த பணிகள் வந்து செய்யப்படுகிறது. ஆனா வந்து உண்மையிலேயே இந்த வக்ஃபுகளுடைய செயல்பாடுகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக வேண்டி மன்மோகன் சிங் அரசு முன்னாள் மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் ரஹ்மான் கான் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை போட்டு அந்த குழு பரிந்துரைத்தது. அந்த குழுவினுடைய பல்வேறு பரிந்துரைகள் 2013 சமர்ப்பிக்கப்பட்டது. அதுல வந்து என்னன்னா இந்த வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், வக்ஃபு அபிவிருத்தி நிறுவனம் என்று ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். 500 கோடி ரூபாய் முதலீட்டில் அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனம் வந்து மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையும் நீங்கள் குறிப்பிட்டது போல மருத்துவ உதவி இது போன்ற உதவிகளை எல்லாம் செய்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்து அதை வந்து மன்மோகன் சிங் அரசு ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு நாங்க வக்ஃபை சீர்திருத்துறோம், வக்ஃபுல நன்மை செய்யறோம், அதுக்காக வேண்டிதான் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மோடி அரசு சொல்கிறது. ஆனால் ரஹ்மான் கானுடைய அனைத்து பரிந்துரைகளையும் அவர்கள் வந்து குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. எனவே இந்த வக்ஃபை அபிவிருத்தி செய்யறோம், அதை சீர்திருத்துவதற்காக வேண்டிதான் இந்த திருத்த சட்டம்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு வஞ்சக நெஞ்சத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு சீக்கிய குருதுவாரா பிரபந்தக் கமிட்டி இருக்கின்றது, நிர்வாகக்குழு இருக்கு, அதுல சீக்கியர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அதே போல திருப்பதி தேவசானம் இருக்கின்றது, அதுல இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வக்ஃபு வாரியத்துல 2 வகையில இந்த வக்ஃபு வாரியம் செயல்படுகிறது. ஒன்று சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில், ஒன்றிய அளவில் செயல்படக்கூடிய, மத்திய அளவில் செயல்படக்கூடிய வக்ஃபு கவுன்சில், அதே போல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வக்ஃப் போர்டு. இந்த இரண்டிலும் முஸ்லிம் அல்லாதார்களை உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. முஸ்லிம் அல்லாதார்களை சேர்ப்பதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா வந்து என்னன்னா ஒரு பேரிட்டி, ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சமத்துவம், சமூக சமநீதி காணப்பட வேண்டும் அல்லவா? வக்ஃபுல மட்டும் முஸ்லிம்களுடைய கட்டளைகள்ல மட்டும் ஏன் இந்த திணிப்பை வந்து கொண்டு வந்திருக்கணும்? அது மட்டும் அல்லாம இப்போ வந்து ஒருவர் வந்து வக்ஃபுக்கு உதவி செய்யறாங்கன்னா, இப்போ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டில் மாலை நேரங்களில் தொழுகைக்கு சென்று விட்டு வரக்கூடிய முஸ்லிம்களை எதிர்பார்த்த வந்தவர்களாக பல இந்து பெருங்குடி மக்கள் கையில குழந்தைகளை தூக்கி கொண்டு அந்த தொழுதுட்டு வரக்கூடியவர்கள் வந்து தங்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும்னு நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஏராளமான வக்ஃபுகளை முஸ்லிம் அல்லாதார்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் அதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டு. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்ஃப் பண்ண முடியுங்கிறாங்களா சார்? இந்த புதிய சட்டத்தின்படி இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்ஃப், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் வக்ஃப், முஸ்லிம்கள் மட்டும்தான் அறக்கொடை கொடுக்க முடியுங்கிறது மட்டும் இல்ல, அவர் 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பிராக்டிசிங் முஸ்லீமாக, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. எவ்வளவு அபத்தமான சட்டம். இன்னொரு முக்கியமான ஒரு ஒரே ஒரு நிமிடம், 5 வருஷம் தொடர்ச்சியா ஒரு முஸ்லீம் வந்து பிராக்டிசிங் முஸ்லீமா இருக்கார் அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி எல்லா முஸ்லீமுக்கு முன்னாடியும் உளவுத்துறை அனுப்பி இவர் பிராக்டிசிங் முஸ்லீமா நான் பிராக்டிசிங் முஸ்லீமான்னு இந்த மோடி அரசு பார்க்க போதாங்கிற ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஓகே சார். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, இப்போ திருச்சி அருகில செந்துறைங்கிற ஒரு கிராமம், இந்த கிராமமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டு அது தெரிவிக்கப்பட்டு ஒரு பிரச்சனையாகி திரும்ப மாவட்ட ஆட்சியர் விசாரித்து அது தொடர்பான பிரச்சனை தீர்க்கப்பட்டது. இதே போல் வேலூர் மாவட்டத்திலும் அது ஒரு பிரச்சனை, ஒரு இடம் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது என்று திடீரென அவர்கள் கூறுவதற்கான காரணங்கள் இந்த பத்திரப்பதிவுகளோ அல்லது அதற்கான ஆவணங்களோ இல்லாத ஒரு சூழலை, முகலாயர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இந்த வக்ஃபு சொத்துக்கள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் திடீரென இது போன்ற சில இடங்களில் நிர்வாகிகள் உரிமை கொண்டாடுவதால் நாடு முழுவதும் பல கிராமங்களில் உள்ள சொத்துக்கள் மற்றும் அந்த வழிபாட்டு தலங்களுக்கான சொத்துக்கள் ஆகியவை பாதிக்கப்படுகின்றன. அதனால தான் இந்த திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், மாவட்ட ஆட்சியருக்கு முழு அதிகாரம் கொடுக்கும் வகையில் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இந்த வாதம் சரியானதா சார்? திடீர்னு உரிமை கோருவதை எப்படி தடுக்கிறது? அதாவது சில வக்ஃபு அதிகாரிகள், உதாரணமா தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில்
ஒரு தலைமை நிர்வாக அலுவலராக சிஇஓவாக இருந்த ஃபரிதா பானு என்கின்ற ஒரு அதிகாரி தவறாக அந்த செந்துறை கிராமத்தை முழுமையாக வக்ஃபு என்று அவர் சொல்லிவிட்டார். அது முழுமையாக வக்ஃபு கிடையாதுங்கிறது அனைவருக்கும் தெரிந்த செய்தி. ஒரு அதிகாரி செய்த தவறு. இதை சுட்டிக்காட்டிய பிறகு தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் அதை சரிப்படுத்தி எது வக்ஃபு எது வக்ஃபு அல்ல என்பதை தெளிவாக அறிவித்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அதாவது பாஜகவுடைய ஜெகதாம்பிகா பால் தலைமையில ஒரு குழு தமிழ்நாட்டுக்கு வந்த போது நம்முடைய வக்ஃபுனுடைய தலைமை சிஇஓவாக இருந்த தாரிஸ் அகமது ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில அந்த குழுவினர்களை சந்தித்து மிக தெளிவாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். எனவே இது ஒரு சில அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் அது சுட்டி காட்டப்பட்டால் அது நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்படும். ஆனா அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக அனைத்து வக்ஃபு சொத்துகளையும் பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்ன நியாயம்? அது மட்டும் இல்ல, ஒன்றை தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏதோ வக்ஃபு வாரியமே அனைத்து முடிவுகளையும் செய்யும், வக்ஃபு வாரியத்தினுடைய முடிவுகள் தான் இறுதி முடிவு என்று பலரும் எண்ணி இருக்க கூடும். ஆனால் அது தவறு. காரணம், வக்ஃபு வாரியம் ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றது என்றால் அது நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணப்படும். சேலஞ்ச் பண்ணலாம். அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கலாம். அந்த வழக்கின் அடிப்படையில விசாரணைகள் நடத்தி அந்த தீர்ப்புகள் வழங்கப்படக்கூடியது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. எனவே புதிதாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டமே தவிர இது சரியான வீடு இருந்தா தானே உரிமை கொண்டாட முடியும். வீட்டையே வக்ஃபு திருத்த சட்டம் 2025 அதை பத்த வைத்த பிறகு வீட்டுல என்ன உரிமை கொண்டாட முடியும்?